குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு நாளை சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 5 லட்சம் நிர்வாகிகள் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இளைஞரணி மாநாட்டை முன்னிட்டு இன்று 1000 இளைஞர்கள் பங்கேற்கும் பைக் ஊர்வலம் மற்றும் போட்டோ ஷோ, கலை நிகழ்ச்சிகள் மாநாட்டு திடலில் நடைபெறுகிறது. இதனால் முன்கூட்டியே இன்று மதியம் சேலம் வருகிறார் உதயநிதி. மாலையில் முதல்வர் ஸ்டாலின் வருகிறார். சென்னையிலிருந்து இன்று மதியம் பஸ் வேன் மூலமாக இளைஞரணி நிர்வாகிகள் கட்சியினர் சேலத்திற்கு கிளம்புகிறார்கள். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்று பகல் மற்றும் மாலையில் நிர்வாகிகள் புறப்படுகிறார்கள். மாநாட்டை முன்னிட்டு சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு பந்தல் பின்புறத்தில் தற்காலிகமாக 2 மினி பங்களா தயார் செய்யப்பட்டுள்ளது. அதில்தான் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி இருவரும் தங்கி ஓய்வு எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே வேளையில் சேலத்தில் தங்குவதற்கு கெஸ்ட் ஹவுஸும் தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்குவதற்கு வீடுகள் மற்றும் விடுதிகள் எடுத்துள்ளனர். எந்த பக்கம் சென்றாலும் சாப்பாடு கிடைக்கும் வகையில் மாநாட்டுக்கு 2 பக்கத்திலும் சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பிரியாணி தயார் செய்வதற்காக 1500 ஆடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆத்தூர் அருகிலேயே பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளதால் மாநாட்டு பந்தலுக்கு செல்வதற்கு அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியுள்ளது என சில நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய மாநாடு நடக்கும் போது ஏற்பாடுகள் இப்படிதான் செய்ய முடியும் என்று ஏற்பாட்டாளர்கள் மத்தியில் சொல்கிறார்கள். மாநாட்டுக்கு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கும் கட்சியினர் அதற்கான வாடகையை கட்டி அந்த ரசீதை தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே நடந்த இளைஞரணி மாநாடு தொடர்பான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று வரை பில் சரியாக செட்டில் செய்யப்படாததால் பல மாவட்டங்களில் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன்கள் சார்பில் மாநாட்டு செல்ல பேருந்துகள் கொடுப்பதில் தயக்கம் காட்டி வந்தனர். மாவட்ட செயலாளர்கள் இதில் தலையிட்டு பேசி வாகனங்களை ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி திமுக மாநாடுனா 20 நாளைக்கு முன்னாடியே பேட்ச், கார் பாஸ் எல்லாம் கொரியர்ல வந்துரும். ஒவ்வொரு வண்ண பேட்சுக்கும் ஒவ்வொரு பகுதி மாநாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்று காலை வரை கார் பாஸ், பேட்ச் வரவில்லை என்று மாநாடு நடக்கும் சேலத்தின் பக்கத்து மாவட்ட நிர்வாகிகளே நம்மிடம் கூறினார்கள். இது குறித்து மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் விசாரித்த போது பேட்சுகள் மாநாட்டு திடலிலேயே வழங்கப்பட்டு வருகிறது என்கிறார்கள். 5 லட்சம் இளைஞர்கள் வருவதற்கான திட்டங்களை பற்றி நாம் சில மூத்த நிர்வாகிகளிடம் கேட்டபோது ஒரு தொகுதிக்கு 2000 இளைஞர்கள் என்ற வகையில் 234 தொகுதிகளில் இருந்தும் மாநாட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் பெயர், வேன் அல்லது பஸ்களின் பதிவு எண், வேன் படம், ஓட்டுநர் பெயர் மற்றும் செல் நம்பர் வாங்கப்பட்டு வருகிறது. வாகனங்கள் நிறுத்த 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு தொகுதிக்கு 2000 பேர் என்றால் 234 தொகுதிக்கும் 4,68,000 பேர் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 2 லட்சம் இளைஞர்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் டி-ஷர்ட், ட்ராக் சூட் வழங்கப்பட்டுள்ளது. மாநாட்டு பந்தலில் 1.25 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. இவர்களை தவிர மாநாட்டு பந்தலில் நிற்பவர்கள், பந்தலுக்கு வெளியே திரள்பவர்கள், வந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் என கணக்கிட்டால் 5 லட்சம் பேர் வரை கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாடு உலக அளவில் சாதனை படைக்கும் மாநாடாக இருக்கும் என்கிறார்கள். ஒவ்வொரு ஏற்பாடாக பார்த்து கவனித்து வருகிறார்கள் மாநாட்டு பொறுப்பாளரான அமைச்சர் KN நேரு தலைமையிலான நிர்வாகிகள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.